அகமறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியின் வணக்கம். கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதை பகுதி 4. முந்தைய பதிவில் விக்ரமாதித்தனின் தம்பி பத்ருஹரி அரசாட்சியை விட்டு துறவறம் சென்றான். அதன் பின்பு விக்ரமாதித்தன் அரியணை ஏறினான். பட்டி அவனுக்கு அமைச்சராக இருந்து ஆலோசனை வழங்கினான். அரியணை ஏறிய விக்ரமாதித்தன் தனக்கு கீழுள்ள மந்திரி பிரதானிகளுக்கும் அரச சேவகர்களுக்கும் குடிமக்களுக்கும் அவர்களுடைய விருப்பங்களைப் போல பரிசுகளை கொடுத்தான். முன்பிருந்த மன்னனை விட தனக்கு இந்த மன்னன் நம்பிக்கையானவன் என்று அரச பிரஜைகளும் குடிமக்களும் நினைத்து தனக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றான். தனது தம்பியாகிய பட்டியிடம், நாம் இந்த கன்னிகாபுரத்தை அரசாட்சி செய்கிறோம், ஆனால் இதைவிட இன்னும் நாடுகளை அதிகமாக வென்று நமது அரசாட்சியை விரிவாக்கம் செய்ய வேண்டும். புதிதாக தலைநகரை அமைப்பதற்கும் நாட்டை விரிவாக்கம் செய்வதற்கும் உண்டான இடத்தை தேர்ந்தெடு என்று தனது தம்பியான மந்திரி பட்டியிடம் கூறினான். விக்ரமாதித்தன் இவ்வாறு சொல்லவும் பட்டியும் விக்ரமாதித்தன் நினைத்தது போல இடத்தை தேர்ந்தெடுப்பதற்காக புறப்பட்டார். அப்படி புறப்பட்டு பயணம் மேற்கொண்டிருந்தபோது வசனகிரி என்ற மலைப்பகுதியில் குணவதி என்ற ஆற்றின் கரையோரமாக பட்டி வந்து கொண்டிருக்கும்போது காட்டிலே ஒரு அதிசயமான ஸ்தலம் தென்பட்டது. அதன் அருகில் சென்று பார்க்க அந்த பகுதி மிகவும் விசாலமாக பெரிதாக இருந்தது. அதிகப்படியான ஆலமரங்களும் பெரிய தடாகங்களும் மனித சஞ்சாரமே அற்றும் இருந்தது. அந்த இடத்தில் ஒரு காளி கோவில் ஒன்று இருந்தது. காளி கோயிலுக்கு அருகில் ஒரு பொய்கையும் அதன் அருகில் ஓர் ஆலமரமும் இருந்தது. ஆலமரத்து கிளையில் சக்கரங்கள் வளைவு போல 7 உரிகள் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. அந்த கிளைகள் பொய்கையின் நடுவில் இருப்பது போல அமைந்திருந்தது. அந்த பொய்கையில் 7 கூரிய வேல்கள் நீரை விட்டு மேல் நோக்கி இருந்தது. இதையெல்லாம் பார்த்தவாறு பட்டி அந்த பொய்கையில் இறங்கி கை கால் முகம் கழுவிக்கொண்டு பத்ரகாளி அம்மன் கோவிலுக்குள் நுழைந்தான். பத்ரகாளி அம்மனை வணங்கிவிட்டு கொடிமரத்தின் அருகில் வரும்போது அதில் சில வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த வாசகங்களில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பட்டி படித்தான். எவனொருவன் எந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் இந்த குலத்தில் குளித்து நேம நிஷ்டைகள் செய்து அந்த ஆழ விருட்சத்தில் இருக்கக்கூடிய உரிகளை ஒரே வெட்டில் வெட்டி அது பூமியில் படும் முன்னே பொய்கையில் நடப்பட்டிருக்கும் சூலத்தில் அவன் விழ வேண்டும். அப்படி விழுந்தால் அவனுக்கு பத்ரகாளி காட்சியளித்து 56 தேசாதிபதிகளையும் வென்று அவர்களையெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய மகாராஜா ஆவான் என்று எழுதியிருந்தது. அந்த கல்வெட்டை படித்த பட்டி உடனே தனது தலைநகருக்கு திரும்பி விக்ரமாதித்த அரசனிடம் தான் கண்ட கோவில்களை பற்றியும் இடத்தை பற்றியும் அந்த பொய்கையில் குளித்து காளி கோவிலில் தான் வழிபட்ட பின்பு படித்த வாசகத்தை பற்றியும் விக்ரமாதித்த மன்னனிடம் சொன்னான். இதை கேட்ட விக்ரமாதித்தன் உடனே பட்டியுடன் புறப்பட்டு அந்த பத்ரகாளி அம்மன் கோவிலை அடைந்தான். ஆலமரத்தில் ஏறி வட்ட வடிவில் கட்டப்பட்டு தொங்கியிருக்கும் உரிகளை வெட்டுவதற்காக போனபோது பட்டி ஒரு ஆலோசனை சொன்னான். அரசே, கடைசி உரியில் காலை வைத்து ஒரு சுழற்று சுழற்றினால் அந்த சுற்றின் மூலம் மற்ற 6 உரிகளையும் சுற்றி ஒரே கயிறாக திரித்துவிடும். நீங்கள் ஒரே வெட்டில் 7 உரிகளையும் வீழ்த்தலாம். அது கீழே விழும் முன்பு நீங்கள் சூலாயுதத்தில் பாய்ந்தால் காளி பிரசன்னமாவாள் என்று கூறினான். அதுபோலவே விக்ரமாதித்தனும் அந்த உரிகளை வெட்டி பொய்கையின் நடுவில் நடப்பட்டிருக்கும் சூலத்தின் மீது பாய்ந்தான். காளி அவன் சூலத்தின் மீது விழுவதற்கு முன்பாகவே பிரசன்னமாகி அவனை கைகளில் ஏந்தி கொண்டாள். காளி தேவியை கண்டதும் பட்டி பரவசமாகி காளியை குறித்து பல தோத்திரங்கள் பாடினான். பலவாறாக துதித்தான். பத்ரகாளி உச்சி குளிர்ந்து போனால் அதற்குள் விக்ரமாதித்தன் மூச்சை தெளிந்து எழுந்தான். விக்ரமாதித்தா, உன் வீரம் கண்டு மிகவும் மகிழ்ந்தேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று பத்ரகாளி விக்ரமாதித்தனிடம் கூற விக்ரமாதித்தன் சொன்னான். தேவி,
உன் சந்நிதானத்தில் நான் ஆட்சி புரிய வேண்டும். இங்கு நான் ஒரு நகரம் அமைத்து அதை உஜ்ஜயினி மாகாளி பட்டினம் என்ற பெயரோடு சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிய வேண்டும். உன் சந்நிதானத்தில் புதைக்கப்பட்டிருக்கும் வெகு கோடி புராதான திரவியங்களும் எனக்கு வேண்டும். 56 தேசத்து அரசர்களையும் நான் வென்று அவர்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜனாக இருக்க வேண்டுமென்று காளி தேவியிடம் வரம் கேட்டான். பத்ரகாளியும் விக்கிரமாதித்தனுக்கு உண்டான வரத்தை அளித்து விக்கிரமாதித்தனையும் பட்டியும் ஆசீர்வதித்து விட்டு மறைந்தாள். விக்கிரமாதித்தன் அந்த இடத்தில் புதிய நகரை உருவாக்கி தன்னுடைய குடிமக்களை அங்கு குடியேறச் செய்து 56 தேசத்து ராஜாக்களையும் வென்று அனைவருக்கும் அதிபதியான மகாராஜாவாக ஆனான். தனது அரண்மனைக்கு வெளியிலே ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டி மக்களை எந்த குறையுமின்றி அரசாட்சி நடத்தி வந்தான். விக்கிரமாதித்தனின் தந்தை சந்திரவர்ணன் எவ்வாறு அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று இருந்தானோ அதுபோலவே விக்கிரமாதித்தனும் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். அதனால் அவனுடைய புகழ் பாரெங்கும் பரவியது. பூலோகத்தில் மட்டுமில்லாமல் தேவலோகத்திற்கும் இவன் புகழ் பரவியது. அந்த காலகட்டத்தில் விஸ்வாமித்திர முனிவர் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். விஸ்வாமித்திரின் தவத்தால் தனது இந்திர பதவிக்கு ஆபத்து ஏற்படும் என்று இந்திரன் பயந்தான். அதனால் விஸ்வாமித்திரனின் தவத்தை கலைக்க ஊர்வசி ரம்பை இருவரையும் அழைத்தான். உங்கள் இருவரில் யார் நாட்டிய கலையில் சிறந்தவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் புறப்பட்டு சென்று விஸ்வாமித்திரனின் தவத்தை கலைத்து விட்டு வந்தால் உங்களுக்கு வேண்டிய வெகுமதிகளையும் சிறப்புகளையும் செய்வேன் என்று இந்திரன் வாக்குறுதி கொடுக்கிறான். இந்திரன் இவ்வாறு சொன்னதும் ரம்பைக்கும் ஊர்வசிக்கும் தாங்களே நடனத்தில் சிறந்தவர்கள் என்ற போட்டி ஏற்பட்டு விடுகிறது. யாராவது ஒருவரை சிறந்தவர் என்று சொன்னால் மற்றவர்கள் மனக்கசப்பு அடைவார்கள் என்று இந்திரன் நினைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். சரி, இருவருக்குமாக நாட்டிய போட்டி நடத்தலாம் என்று நடத்தினார்கள். இருவர் ஆடியதிலும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியவில்லை. மேலும் குழப்பம் அதிகமானது. இப்படி குழப்பம் ஏற்பட்ட சமயத்தில் நாரதர் அங்கு வந்து, இந்திரனே, பூலோகத்தில் விக்கிரமாதித்தன் என்ற ஒரு மன்னன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன், நாட்டிய கலையில் மிகவும் நுட்பமான அறிவு உள்ளவன். அவனை அழைத்து வந்து இந்த போட்டியில் யார் சிறந்தவர்கள் என்று முடிவு சொல்லலாம் என்று நாரதர் இந்திரனுக்கு ஆலோசனை வழங்க, இந்திரனும் விக்கிரமாதித்தனை இந்திரலோகத்துக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்தான். இந்திரனும் தனது தேர்ப்பாகன் மாதலியை அழைத்து பூலோகத்துக்கு சென்று விக்கிரமாதித்த மகாராஜனை அழைத்து வா என்றான். பூலோகத்துக்கு வந்த மாதலி விக்கிரமாதித்தனிடம் தேவலோகத்தில் நடந்த விஷயங்களை பற்றி கூறினான். அதை கேட்ட விக்கிரமாதித்தனும் பட்டியும் என்ன செய்வது என்று ஆலோசித்த போது பட்டி கூறினான், மகாராஜா, தாங்கள் தேவலோகம் சென்று தங்களுடைய திறமையை நிரூபித்து வாருங்கள் என்று கூறினான். விக்கிரமாதித்தனும் சரி என்று முடிவெடுத்து பத்ரகாளி அம்மனை வணங்கி திருநீரும் எலுமிச்சம்பழமும் பெற்றுக்கொண்டு இந்திரபட்டணத்துக்கு புறப்பட்டான். தேவேந்திரன் விக்கிரமாதித்தனை அழைத்து விருந்து உபச்சாரம் செய்தான். பின்பு நடன போட்டி ஆரம்பமாயிற்று. முதல் நாளில் ரம்பை நடனமாடினால் அனைவரும் சொக்கி போனார்கள். எந்த ஒரு குறையும் காண முடியவில்லை. அடுத்த நாள் ஊர்வசி நடனமாடினாள். அதிலும் யாராலும் எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. இந்திரன் விக்கிரமாதித்தனை பார்த்தான். விக்கிரமாதித்தன் சொன்னான், நாளை இருவரும் சேர்ந்து நடனமாடட்டும், நான் அதன் பின்பு இதற்கான முடிவை சொல்கிறேன் என்று கூறினான். மறுநாள் அதிகாலை விக்கிரமாதித்தன் யாரும் அறியாமல் நந்தவனத்திற்கு சென்று அங்கு இருந்த பூக்களை பறித்து 2 மலர்ச்செண்டுகள் செய்தான். 2 உள்ளும் ஒவ்வொரு வண்டுகளை வைத்தான். அந்த மலர்ச்செண்டை எடுத்துக்கொண்டு விக்கிரமாதித்தன் தேவசபைக்கு வந்தான். நடன போட்டி தொடங்கப்படும் போது விக்கிரமாதித்தன் தான் வைத்திருந்த 2 மலர் செண்டுகளையும் ரம்பையிடமும் ஊர்வசியிடமும் கொடுத்தான். நீங்கள் நாட்டியம் ஆடும்போது இந்த மலர் செண்டை கையில் வைத்து கொண்டுதான் நாட்டியம் ஆட வேண்டும் என்று கூறிவிட்டு தனக்கு இடப்பட்டிருந்த அரியணையில் வந்து அமர்ந்தான். இருவருக்கும் போட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட கால அளவு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட காலத்திற்கு முன்னதாகவே ஆட்டத்தை ஆடி முடித்துவிட வேண்டும் என்ற வேகத்தில் ரம்பை ஆடினாள்.
அதனால் பூச்செண்டை இறுக்கமாக பிடித்தாள். பூச்செண்டுக்கு உள்ளிருக்கும் வண்டு ரம்பையின் கையை கொட்டியது. வலி தாங்க முடியாமல் ரம்பை தவறாக நடனமாடினாள். ஊர்வசி பூச்செண்டை மென்மையாக பிடித்திருந்ததால் சுருதி விலகாமல் தாளத்துக்கு ஏற்றபடி ஆடினாள். இதை கவனித்த விக்ரமாதித்தன் உடனே எழுந்து ஊர்வசியே நடனத்தில் சிறந்தவள் என்று தீர்ப்பு வழங்கி தன்னிடம் இருந்த பாரிஜாத மாலையை ஊர்வசிக்கு கொடுத்தான். எப்படி தீர்ப்பு வழங்கினீர்கள் என்று விக்ரமாதித்தனிடம் இந்திரன் கேட்டதற்கு தான் பூச்செண்டுக்குள் வண்டை வைத்ததை பற்றி விக்ரமாதித்தன் சொன்னான். எப்படி ஊர்வசிதான் சிறந்த நடனமாது என்பதை உறுதியாக கூறி தீர்ப்பளித்தீர்கள் என்று விக்ரமாதித்தனிடம் இந்திரன் கேட்டபோது, ஊர்வசி கைகளில் மிருதுவாக பூச்செண்டை பற்றி கொண்டு நடனம் ஆடியதால் வண்டு அவரை கொட்டவில்லை. அதுவே ரம்பை முரட்டுத்தனமாக இறுக பற்றி கொண்டு நடனமாடியதால் அதில் உள்ள வண்டு அவஸ்தை தாழாமல் கொட்டியது. அதனால் மிருதுவாகவும் மென்மையாகவும் சீராகவும் நடனமாடக்கூடியவர்களே சிறந்தவர். அந்த காரணத்தை வைத்துதான் நான் ஊர்வசி சிறந்த நடனமாது என்று கூறினேன் என்று விளக்கம் கொடுத்தான். இதை கேட்டு இந்திரனும் தேவர்களும் அகமகிழ்ந்தனர். இந்திரன் விக்ரமாதித்தனுக்கு ஏகப்பட்ட பரிசுகளை கொடுத்தான். அதனுடன் தான் இந்திர பதவி ஏற்றபோது கைலாயத்திலிருந்து தனக்கு கொடுக்கப்பட்ட 32 படிகளில் பதுமைகளை உடைய நவரத்தின சிம்மாசனமும் பரிசாக கொடுத்தான். பின்பு விக்ரமாதித்தனிடம், நராதிபதியே, இந்த சிம்மாசனத்தில் நீ ஏறி அமர்ந்து 1000 வருஷங்கள் வரை ஏறின சிம்மாசனம் இறங்காமல் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருவாய் என்று வரமும் கொடுத்தான். பின்பு தேவேந்திரனிடம் விடைபெற்று கொண்டு நவரத்தின சிம்மாசனத்துடன் உஜ்ஜயினி மாகாளி பட்டினம் வந்து சேர்ந்தான். தேவலோகத்திலிருந்து வந்த விக்ரமாதித்தன் தனது தம்பியும் மந்திரியுமான பட்டியிடம் தேவலோகத்தில் நடந்த விவரங்களையெல்லாம் சொன்னான். நவரத்தின சிம்மாசனத்தில் தான் 1000 வருடம் இருந்து ஆட்சி செய்யப் போவதாகவும் சொன்னான். உடனே பட்டி விக்ரமாதித்தனிடம் கேட்டான், அரசே, தாங்கள் 1000 வருடம் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய வரத்தை பெற்று வந்தீர்கள். எனக்கும் அம்மாதிரியான வரத்தை பெற்று வந்தீர்களா என்று கேட்டான். அதை கேட்டதும் அரசன், ஆஹா, நான் உன்னை மறந்தே விட்டேனே பட்டி என்று மிகவும் வருந்தினான். பட்டி மன்னனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தான் 2000 ஆண்டுகள் வாழ வேண்டி வரத்தை பெற வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு தான் வழங்கும் குலதெய்வமான பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு நடு இரவில் சென்றான். அப்போது பத்ரகாளி அம்மன் நகர்வலம் சென்றிருந்தாள். பத்ரகாளி வரும் வரை அங்கேயே தோத்திரங்களை சொல்லிக்கொண்டு பட்டி அமர்ந்திருந்தான். பத்ரகாளி நகர்வலம் முடித்து வருகையில், இந்த அர்த்தராத்திரியில் இங்கென்ன செய்கிறாய் என்று பட்டியிடம் கேட்டாள். எனது அண்ணன் விக்ரமாதித்தன் இந்திரனிடமிருந்து 1000 வருடங்கள் ஆட்சி புரியக்கூடிய வரம் வாங்கி வந்து கொண்டிருக்கிறான். தேவி, எனக்கு நீயே கதி. நான் உன்னையே சரணடைகிறேன். நான் 2000 ஆண்டுகள் வாழ வேண்டும். அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் என்று காளியிடம் வேண்டினான். அதற்கு காளி தேவி பட்டியிடம் கூறினாள், நீ நினைத்த வரம் கைகூட வேண்டுமென்றால் விக்ரமாதித்த மகாராஜனின் தலை என் பீடத்தில் இருக்க வேண்டும் என்று பட்டியிடம் கூறினாள். உடனே பட்டி அரண்மனைக்கு சென்றான். இரவு நேரமானதால் விக்ரமாதித்தன் தனது மனைவியுடன் மஞ்சத்தில் படுத்திருந்தான். பட்டி அந்தப்புறத்தின் திரைமறைவில் சென்று விக்ரமாதித்தனை எழுப்பி ஜாடை செய்து அவனை வெளியே வரும்படி கூப்பிட்டான். இந்த நேரத்தில் எதற்காக அழைத்தாய் என்று பட்டியை கேட்கும்போது, ஒரு விஷயமாக உங்களின் தலை எனக்கு தேவைப்படுகிறது என்று பட்டி சொன்னான். உடனே அரசன், அப்படியா, என் சிரசை எடுத்துக்கொள் என்று அமர்ந்து கொண்டான். உடனே பட்டி விக்ரமாதித்தனின் தலையை அறுத்து கொண்டு போய் பத்ரகாளியின் பீடத்தில் வைத்தான். பத்ரகாளி பட்டியை பார்த்து சொன்னாள், உனக்கு 2000 ஆண்டுகள் உயிர் வாழும் வரத்தையும் இன்னும் பல விசேஷ சக்திகளையும் அளிக்கிறேன் என்று கூறினாள். காளி சொன்னதை கேட்ட பட்டி சிரித்தான். ஏன் சிரிக்கிறாய் என்று காளி கேட்டதற்கு, எனது அண்ணன் இந்திரனிடம் சென்று 1000 வருடங்கள் அரசாட்சி செய்ய வேண்டும் என்ற வரம் வாங்கி வந்தான். அவனது தலையவே வெட்டி இங்கு கொண்டு வந்து வைத்து விட்டேன்.
இந்திரன் கொடுத்த வரமே பொய்யாகி போனது. நீ கொடுக்கும் வரம் எப்படி உண்மையாக இருக்கும் என்று நம்புவது என்று நினைக்கும்போது எனக்கு சிரிப்பு வருகிறது என்றான். அதற்கு காளி சொன்னாள், பட்டி பயப்படாதே, என் வார்த்தைக்கு பங்கம் ஏதும் வராது. உனக்கு மேலும் என்ன வேண்டுமோ கேள் என்று கூற, பட்டி சொன்னான், இதோ சிரம் அறுபட்டு கிடக்கும் விக்ரமாதித்த மகாராஜனான எனது அண்ணன் தலை மீண்டும் உடலில் பொருத்த வேண்டும். அவன் உயிர் பெற வேண்டும். அப்படி நடந்தால் நீங்கள் கொடுத்த வரம் உண்மை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்றான். உடனே பத்ரகாளி மகிழ்ந்து ஒரு எலும்பிச்ச பழமும் தீர்த்தமும் சிறிது திருநீரும் கொடுத்து, விக்ரமாதித்தனின் தலையை எடுத்துச் செல், அவனது உடலில் பொருத்தி தீர்த்தத்தை தெளித்து திருநீரை தடவு, அவன் உயிர் பெற்று எழுவான் என்று காளி தெரிவித்துவிட்டு மறைந்தாள். பட்டியும் உடனே தனது அண்ணன் விக்ரமாதித்தன் தலையை எடுத்து கொண்டு வந்து விக்ரமாதித்தனின் உடலில் பொருத்தி புனித தீர்த்தத்தை தெளித்து திருநீற்றை தடவினான். விக்ரமாதித்தன் உயிர் பெற்று எழுந்தான். பிறகு விக்ரமாதித்தன் பட்டியிடம் கேட்டான், எதற்காக எனது தலையை வெட்டி எடுத்துச் சென்றாய் என்று. காளி கோவிலில் நடந்த விவரத்தை சொல்லி தான் காளியிடம் 2000 ஆண்டுகள் ஆயுளை பெற்றிருக்கிறேன் என்று கூறினான். நான் 1000 ஆண்டுகள் தான் பெற்றிருக்கிறேன், நீ 2000 ஆண்டுகள் பெற்றிருக்கிறாய். நாம் இருவரும் சம ஆயுளுடன் வாழ்வதற்குண்டான வழி இப்போதும் இல்லாமல் போய்விட்டதே என்று விக்ரமாதித்தன் சொல்ல, மதியுக மந்திரியான பட்டி சொன்னான், அரசே கவலைப்படாதீர்கள். நீங்கள் அரியணையில் இருந்து 1000 வருடங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று தானே இந்திரன் வரம் கொடுத்தார். நீங்கள் 6 மாதம் அரியணையில் இருந்து ஆட்சி செய்யுங்கள், 6 மாதம் காட்டுக்கு சென்று விடுங்கள். அப்படி பார்க்கும்போது 1000 வருஷங்கள் 2000 வருஷங்களாக மாறிவிடும் என்றான். பட்டியின் புத்தி சாதுரியத்தை பாராட்டிய விக்ரமாதித்தன் அன்றிலிருந்து காடாறு மாதம் நாடாறு மாதம் வாழ்வது என்று நிச்சயித்து கொண்டார்கள். பிறகு ஒரு நல்ல நாளில் இரத்தின சிம்மாசனத்தில் ஏறி விக்ரமாதித்தன் தனது ஆட்சியை தொடங்கினான். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.